நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆண்டவரே, என்னுடைய பவர் எல்லாம், எனக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாம் என்னால் உண்டானது அல்ல, அது நீர் கொடுத்தது. நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார், நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், நமக்கு அதிகாரத்தை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் போட்ட பிச்சை தான் நம்ம இன்னைக்கு இந்த போஸ்டிங்ல இருக்கிறோம். ஆமோதிக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு தலைவனா இருக்கிறோமா? கர்த்தர் இன்னைக்கு தலைவனா உங்களை வச்சிருக்கிறாரா? 2 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா? உங்களை நிறைய பேர் மதிக்கிற அளவுக்கு கர்த்தர் அதிகாரியா வச்சிருக்கிறாரா? நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய தயவு, பெரிய ஈவு. ஸோ அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கிற நபர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள். நம்பர் 2, 2வது ஒரு மனுஷனை கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 26 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 5வது வசனம் வாசிக்கலாம் சேர்ந்து. ஆயிலும் கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில் அப்படி செய்யலாகாது என்றார்கள். நீங்கள் அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிறுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். நீங்கள் 51வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை சேர்ந்து. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிறவர்கள் யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனாயில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளர்களை பிடிக்க வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதற்காக வந்துட்டாங்க. எல்லாரும் சுத்தி நிற்கும் போது பேதுரு என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய கையில இருக்கிற கத்தியை எடுத்து ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டான். அந்த காது கீழே விழுந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த காதை எடுத்து அந்த மல்கூசுக்கு ஒட்டி விட்டுட்டு சொல்றாரு, பேதுருவை பார்த்து, உன் பட்டயத்தை உரையிலே போடு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிவார்கள், பட்டயத்தாலே மடிவார்கள். நீ என்ன நினைக்கிற? நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் இப்ப நினைச்சேன்னா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஆயிரக்கணக்கான தூதர்களை இந்த இடத்துல அனுப்புவாரு. ஆனாலும் தேவனுடைய வாக்கியம் நிறைவேறுவதற்கு இது காரணமா இருக்காது. வேண்டாம், எனக்கு பவர் இருக்குப்பா, என்னால செய்ய முடியும், இவ்வளோ பேர் அழிக்கிறதுக்கு. அதான் அவங்கள பார்த்து கேட்குறாரு, இத்தனை நாளும் இப்போ கள்ளனை பிடிக்கிறது மாதிரி என்னை பிடிக்க வந்திருக்கிறீங்களே, இத்தனை நாளும் உங்கள் கண்ணு முன்னாடி தானே பிரசங்கம் பண்ணேன், உங்கள் கண்ணு முன்னாடி தானே ஜனங்களை ஆதாயப்படுத்தினேன், ஏன் என்ன அப்போ பிடிக்கல? என் வேலை இப்போ வந்துருச்சு. நல்லா கவனிங்க, ஒருத்தங்க நம்மளை தூசிக்கிறாங்கன்னா, ஒருத்தங்க நம்மளை அற்பமாக நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்மளை அற்பமாக நினைக்க முடியாது. ஹலோ, சில இடத்துல ஆண்டவர் நம்மளை தாழ்த்துறாரு, சில இடத்துல நம்மளை ஒன்றும் இல்லைன்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிறாரு. இவன் ஒன்றும் இல்லை, இவனுக்கு பவர் எதுவும் இல்லை, இவனுக்கு வசதி எதுவும் இல்லை, இவனுக்கு படிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சில இடங்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கும்போது, நீங்கள் அந்த இடத்துல இல்லை நான் படித்தவன்றதை நிரூபிக்கிறேன், நான் கோடீஸ்வரன்றதை நிரூபிக்கிறேன், எனக்கும் பெரிய பெரிய ஆட்கள் பழக்கம் இருக்குன்றதை நான் நிரூபிக்கிறேன்றதை
ஒரு நாளும் நீங்க முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் உன்னுடைய பட்டயத்தை ஏன்பா என்னால பட்டயத்தை எடுக்க முடியாது அப்படின்னா, கர்த்தர் அவனை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு பட்டயத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எனக்கு இவங்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும், ஒரு நிமிஷத்துல நிக்கிரம் பண்ணுவேன். ஆனா இந்த சூழ்நிலையில என்னுடைய பவரை நான் இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேன், பயன்படுத்தினா கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது. உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பவரை நீங்க பயன்படுத்தினா ஆண்டவர் உங்க மூலமா வச்சிருக்கிற திட்டமும் தீர்மானமும் தரிசனமும் நிறைவேறவே நிறைவேறாது. ஒருத்தர் என்ன ரோட்ல போகும்போது கேட்கிறாரு, அமைதியா இருந்து சாதிச்சிட்டீங்கல்ல ஃபாதர், எப்படி சாதிச்சிட்டீங்க கேட்கல, அமைதியா இருந்து சாதிச்சிட்டீங்கல்ல ஃபாதர் அப்படின்னா, எத்தனையோ பிரச்சனைகள் இந்த இடத்துல வரும்போது நான் கடைபிடித்த ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் சமூகத்தில் சொல்றேன், எதிர்ப்புகள், போராட்டங்கள், மிரட்டல்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வரும்போது கூட நான் கடைபிடிச்சது ஒன்னே இல்லை, நம்ம பவர் என்னன்றதை நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் கேட்கல. நம்ம ஆரம்ப ஊழியத்தில் இருக்கும்போது தான் யாருமே நம்ம சர்ச்சில் பெரிய பெரிய ஆட்கள் வரல. இப்போ நம்ம திருச்சபையிலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபேமிலி பக்கத்தில் வராங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட. ஆனா ஒருத்தரை கூட கூப்பிட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்க ஒரு மிரட்டி விடுங்கன்னு கர்த்தர் சமூகத்துல இருந்து சொல்றேன். என்ன கெட்ட வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் கூட நான் ஒருத்தட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லல, என்னை அடிக்க வந்ததுக்கு அப்புறம் கூட யார்கிட்டையும் சொல்லல, இந்த திருச்சபையில இவ்வளவு நஷ்டத்தை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம அதிகாரத்தை, நம்ம பலத்தை நம்ம யாருக்குமே என்ன பண்ண வேண்டியதில்லைன்னா கேட்கல. அப்படி காமிச்சிருந்தா இந்த ஊழியத்தை இந்த இடத்துல கட்டி நிப்பாட்டி இருக்க முடியுமா? இந்த இடத்துல இந்த ஊழியம் வளர்ந்துருக்குமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல ஆராய்ச்சிருப்போமா? அவங்க நீயா நானான்ற போட்டி தான் நடந்திருக்கும். அதனால நீயா நானான்றத போட்டி நமக்கு கிடையாது, அது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமேன்னு சொல்லுவோம். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், என் வழக்காளிகளோட நீர் வழக்காடும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு டைம் சொல்லுங்க, என் வழக்காளிகளோட நீர் வழக்காடும். திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆண்டவரே என் வழக்காளிகளோட நீர் வழக்காடும். சோ யார்கிட்டையுமே என்ன காமிக்க மாட்டேன்னா, என் பவர் என்னன்றத கேட்கல. நான் சொந்த வீடு கட்டிடுறேயா, நான் உனக்கு ஏன் தாழ்ந்து போகணும் கேட்டிங்களா? நான் வீட்டில் இருந்து வரும்போது பணம் கொண்டு வந்தையா, நான் எதுக்கே தாழ்ந்து போகணும் கேட்டிங்களா? நான் என்ன சும்மா வந்து உட்காந்துருக்கிறேன், நான் படிச்சு வந்து உட்காந்துருக்கேன்யா கேட்டிங்களா? நான் பணம் கொடுத்து வந்து உட்காந்துருக்கேன்யா கேட்டிங்களா? என்ன எனக்கு யாருமே பழக்கம் இல்லை நினைச்சியா? எனக்கு யார் தெரியுமா கேட்டிங்களா? எனக்கு என் பாக்கெட்டில் எதுவும் காசு இல்லை நினைச்சியா அப்படி கேட்டிங்களா? கேட்கவே கூடாது. என் பவர் என்னன்றதை யாருக்கும் காமிக்க வேண்டிய அவசியம். அவன் என்ன சிம்பிளா நினைக்கிறான் அப்படின்னா, ஆமாப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இல்லாதவன் தான்ப்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் படிக்காதவன் தான்ப்பா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு யாருமே பழக்கம் இல்லைப்பா, நான் ஒரு அனாதைப்பா. அவன் நினைக்கட்டும், ஒரு நாள் அவன் கண்ணு முன்னாடியே நம்ம யாருன்றதை நிரூபிக்கிற ஒரு கர்த்தர் அவன் முன்னாடி நம்மளை வெட்கப்படுத்துவாரா? அவன் முன்னாடி நம்மளை உயர்த்தாம விடுவாரா? நமக்காக கர்த்தர் வழக்காடாம விடுவாரா? நான் நம்புறேன், கண்டிப்பாக நம்மோட இருந்து பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. பி கேர்ஃபுல். சாகிற வரைக்கும் இதை நம்ம மறக்கவே கூடாது. இந்த நெகேமியாவிடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பவர் உள்ள மனுஷன். நம்மளா இருந்தா ஒரே வார்த்தையில அந்த சன்பலாத்தை தூக்கி போடுறா ஜெயில, அந்த தொபியாவை தூக்கி ஜெயில போடுறான். எவன் எல்லாம் கட்டுறான் பாரு, எவன் எல்லாம் ஒருத்தன் வாயை பேசக்கூடாது, எல்லாம் வாயை அடக்கு. வந்து அவ்வளோ வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறேன், இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடு, அலங்கம் கட்டி முடிவு வரைக்கும் ஒருத்தன் கூட வெளியே வரக்கூடாது. நம்மளா இருந்தா அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் அவன் கையில் அதிகாரம் இருந்ததுக்கு அப்புறம் கூட என் பவரை நான் பயன்படுத்த மாட்டேன், அவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், கர்த்தரே பார்த்து கொள்ளட்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் 3, மூணாவது ஒரு மனுஷனை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறேன். நீங்கள் 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது, அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து
தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையிலே சுரமண்டலம் வாசித்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிங்க. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். ஹலோ, நீங்க 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆண்டவர் தான் அவனை கிங் அபிஷேகம் பண்ணாரு. அவன் ஆரம்பத்தில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே, பென்யமீன் கோத்திரத்தில் என் கோத்திரம் ரொம்ப சிறியது, நான் தகுதி இல்லை. அதான் அவனை ராஜாவா பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு நான் ராஜாவுக்கு தகுதி இல்லைன்னு ஓடி பின்னாடி ஒளிஞ்சிட்டான். 2 பேர் போய் அவனை கூட்டிட்டு வந்தாங்க. வாயா, உனக்கு தாயா இன்னைக்கு பட்டமளிப்பு விழா, உன்னதாயா ராஜாவை அபிஷேகம் பண்றாங்க, நீ ஏன்டா ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிற? அவ்வளவு கீழ் நிலைமையில இருந்த ஒருவனை கர்த்தர் ஒரு பெரிய ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா தாவீது கூட இருக்கிறான். இவன் கையில எப்பவுமே என்னதான் இருந்துச்சுன்னா, பவர் வந்த உடனே அடுத்த நிமிஷத்துல சார் கத்திய கையில தூக்கிட்டாரு. ஆனா அதை விட பவர் உள்ளார் தான் யார் உட்கார்ந்துருக்கா? தாவீது. கோலியாத்தையே கொண்டவன். ஆனா அவன் கையில என்னதான் இருக்குது? சுரமண்டலம்னா கிட்டார்னு அர்த்தம். எதிரியினுடைய கையில கத்தி இருக்கணும், நம்ம கையில கிட்டார் இருக்கணும். கேட்கல? எதிரியினுடைய கையில பவர் இருக்கட்டும், நம்ம கையில ஜபம் மட்டும் இருந்தா போதும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை சத்தம் இருந்தா போதும். நான் சொல்றேன், சவுல் வர வர பலவீனமானான், ஆனா தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தார்கள், ஆனா தாவீதின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலப்பட்டார்கள். அப்போ கத்தி கையில இருந்தவனுக்கு ராஜ்யபாரம் நீடிச்சிருச்சா? கேட்கல. பவர் வந்த உடனே கத்திய கையில் எடுத்துடக்கூடாது. பவர் வந்த உடனே அதிகாரத்தை கையில் எடுத்துடக்கூடாது. அது இருக்கட்டும்பா, பவர் ஒரு இடத்துல ஓரத்தில் இருக்கட்டும், அது கர்த்தர் கொடுத்தது. அதுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன இல்லை? இல்லை பாஸ்டர், தேவைப்பட்டா எடுக்கலாம் அப்படின்னு. நமக்கு தேவையே படாது. கேட்கல? சத்தமா? நமக்கு தேவை கத்தி நமக்கு தேவைப்படுமா? நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. பவர் நமக்கு தேவைப்படுமா? நமக்கு ஆண்டவர் கொடுத்த பவரை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். அது சும்மா ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை பெருசா காமிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. மற்ற மாதிரி நம்ம பவரெல்லாம் யார் கையில் இருக்குன்னா, அவர் கையில் தான். ஜங்ஷன் பாக்ஸே அவர் கையில் தான் இருக்குது. பீஸை பிடுங்கிட்டாருன்னா நம்ம கையெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். நம்ம கையில் எதுவுமே இல்லை. இந்த சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அதிகாரம் கொடுத்த உடனே சட்டப்படி சுரமன்றத்தை கையில் எடுக்க வேண்டியது யாருன்னா இவர் தான் எடுத்துக்கணும். ஜபத்தை கையாள வேண்டியது யாருன்னா இவர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒன்றும் இல்லாத என்ன ஆண்டவர் தலைவன் ஆக்கிட்டாரு, தகுதியே இல்லாத என்ன கர்த்தர் தலைவன் ஆக்கிட்டாரு. இயேசுவே 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 அப்படின்னு விழ வேண்டியவன் கொடுத்தவன கத்திய கையில் தூக்கிட்டான். இல்லடா, உன் ராஜ்யபாரம் நிலைக்காது, உன் ராஜ்யபாரம் நிற்காது. ஏன்னா நீ அதிகாரத்தை கையில் எடுத்துட்ட. ஸோ இன்றைக்கு யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறான்னு எனக்கு தெரியல. நீங்க பெரிய ஆட்கள் யாருமே இல்லை, ஒரு பெரிய அரசியல்வாதிகளோ அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், நீங்க சின்ன சின்ன அதிகாரத்தில் கூட நீங்க எப்படி இருக்கணும்னா கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சருக்கு திட்டு விடுவோம், ஆனா நம்ம கூட படிக்கிற ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் திட்டு விடுவோம். யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? யாருக்கு? அந்த ஸ்கூல்லே ஒருத்தன் லீடரா இருப்பான் தெரியுமா, அவனுக்கு விழுவும் பாருங்க திட்டு. அவனை அவன் மட்டும் வெளியே தனியாக கிடச்சான்னு வைங்களேன், அவன் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை. ஸ்கூலை விட்டுட்டு வெளியே முடிச்சுட்டு வந்தான், அவ்வளோதான். டே என்னென்ன பண்ண நீ என்ன? ஏன்னா அந்த ஸ்கூலில் டீச்சர் யார் பேசுகிறாங்கன்னு எழுதி வைடா, யார் குறும்பு பண்ணுறாங்கன்னா எழுதி வைடான்னு சொல்லிட்டு அவன் நம்ம கூட ஒத்து போனான்னா பொழைச்சான். அகெயின்ஸ்டாக திரும்பி நம்மளை டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்தான், அதிகாரத்தை பயன்படுத்தினான். நம்முடைய முதல் எதிரியை யார் தான்? ஆமாம். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அதிகாரத்தினாலே நம்ம எதுவும் செய்ய, நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக கூட அதிகாரத்தில் யாரையுமே அடக்க முடியலைங்க, அடக்க முடியலைங்க. இதுக்கு முன்பாக இந்த தேசத்தை அரசாண்ட சிலருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அதிகாரத்தில் என்னென்னமோ பண்ண நினைச்சாங்க, கடைசியில் அவங்க தான் அழிஞ்சிட்டாங்க. அவங்க உயிரோடையே இல்லை, அவங்கள காணோம். ஆனால் அமைதியாய் கர்த்தர் தான் அதிகாரத்தை கொடுத்தாருன்னு சொன்னவங்க இன்றும் வாழ்கிறார்கள். நீங்க வளரணுமா, நீங்க வாழணுமா, நீங்க இன்னும் உயரணுமா, உங்க கையில் அதிகாரமே கொடுக்கப்பட்டிருந்தாலும்
என் கையில் அதிகாரத்தை எடுக்க மாட்டேன், என் கையில் கர்த்தருடைய கிருபையே எடுப்பேன். என் கையில் கத்தி எடுக்க மாட்டேன், என் கையில் சுரமண்டலத்தை எடுப்பேன். ஆமேன் சொல்லுவேன். கர்த்தரை எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜ்யபாரத்திலே வந்து அமருகிறான். நான் சொல்லி முடிகிறேன். ராஜ்யபாரத்தில் வந்து உட்கார்றான். உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த சேர்ல உட்காரும்போது அவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? எனக்கு என்னன்னா, அந்த ராஜ்யபாரத்தில் வந்து உட்கார்ந்தோன்னா ஃபர்ஸ்ட் யாரை தான் ஞாபகம் வந்திருக்கணும்னா, போத்திபாருடைய மனைவி தான் ஞாபகம் வந்திருக்கணும். இவ்வளோ ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து, இவ்வளோ உண்மையாக வாழ்ந்து, நம்ம பேரில் ஒரு பெரிய பட்டத்தை சூட்டி, அதுவும் ஒரு விபச்சாரக்காரன்ற பட்டத்தை சூட்டி, அவளே ட்ரெஸ்ஸை பிடிச்சி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, அவளை பழி வாங்க வேண்டாம், ஆனால் நான் உத்தமன்றதை. அதனால் சேரில் போய் உட்கார்ந்த உடனே என் பவரை யூஸ் பண்ணி போத்திபாருடைய மனைவியை கொஞ்சம் வர சொல்லுங்கப்பா, அவள் வந்து இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்லுமா ஒரு டைம் என்ன நடந்துச்சுன்னு இப்போ உண்மையாக சொல்லுமா. உண்மையிலே நானா இருந்தா, ஏன்னா யோசேப்பு வந்து எந்த இடத்துலையும் தவறல, அவன் பரிசுத்தத்துக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன்ல, சாட்சியினுடைய வாழ்க்கைக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன்ல. நான் அப்படி இருந்தா கண்டிப்பாக தான் சொல்லுவேன், ஐயோ நமக்கு சாட்சி ரொம்ப முக்கியம், நீங்க சொல்லுங்க தயவு செய்து. இல்லை எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. ஆனா பவர் கையில வந்ததுக்கு பிறகு யோசேப்பு அப்படியே ஆடிட்டா இருந்தான். இல்லவே இல்லை, கர்த்தர் அனுமதிச்சார். ஆனா அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் இன்னைக்கு என்ன நல்லா தானே வச்சிருக்கிறாரு. யாராவது ஒருத்தர் உங்களை அப்படி கஷ்டப்படுத்தினவங்க இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது, நீங்க அதிகாரத்தில் வரும்போது, நம்மளை அதிகாரத்தில் கர்த்தர் வச்சது அவங்கள அடக்கிறதுக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவங்கள பழி வாங்குறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல. பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் இப்பொழுது கொடுத்திருக்கிற போஸ்டிங், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வு, அதிகாரம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை அடக்குவதற்காக அல்ல. அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறது சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக மட்டும்தான், கர்த்தர் மகிமைப்படுறதுக்கு மட்டும்தான். நீங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கூட, நீங்க ஒவ்வொருத்தரையும் இப்படி நம்ம பரிசுத்தவான்களை வாசித்தா லைனா எல்லாருமே என்னதான் பண்ணாங்கன்னா, அதிகாரத்தை கையில, நோவா பேழையை கட்டிட்டு இருக்காரு, வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லாருடைய வாயை கட்டுறேன்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சிருப்பாரா? அதிகாரத்தை கையில் எடுக்கவே இல்லை, அதிகாரத்தை கையில் எடுக்கவே இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே, என் கையில் பவரை, நான் என் பவரை யாருக்குமே சாகிற வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல, நல்லா நிறைய பேருக்கு சத்தமாக வரல, சத்தமாக சொல்லுங்க ஆமேன். சொல்லுவீங்களா? ஆமேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் காலை மிதிச்சிட்டார் அப்படின்னா, ஏடா நான் பென்ஸ் காரில் போக வேண்டியவன், நான்லாம் ஆடி காரில் ட்ராவல் பண்ணுறவன், என்னையே வந்து காலை மிதிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசில் தோணிடக்கூடாது. நீ ஆடி காரில் போகிறது யாருக்கு தெரியும்? அது நமக்குரியது. நம்ம போய் அங்கே கத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் கேட்கல. ஒரு ரோட்டில் தள்ளுவண்டியில் ஒரு இட்லி சாப்பிட்டு இருக்கும்போது யாராவது வந்து நம்மளை ஒடி மேலே கீழே ஏற இறங்க பார்க்கும்போது நமக்கு உடனே வலிக்கக்கூடாது. அங்கேயும் சாப்பிடுவோம் இங்கேயும் சாப்பிடுவோம். நமக்கு ஆண்டவர் அந்த கிருபை தந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். என் பவரை எங்கேயுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா அதிகாரமும் யார் கையில் இருக்குன்னா, கர்த்தர் கையிலே இருக்கு. ரெண்டு கையை மேலே உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லா அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு ஆண்டவரே, பவர் உங்க கையில தான் ஆண்டவரே இருக்குது, என்னுடைய மெயின் உங்க கையில தான் ஆண்டவரே இருக்குது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கையில. எல்லாரும் சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் நிறைய இடத்துல என் பவரை யூஸ் பண்ணி நான் தோற்று போனது உண்மை ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் பவரை நான் ஒரு நாள் யாருக்கு முன்னாடி காமிக்க, என்னுடைய பலத்தை நான் யாரு முன்னாடி காமிக்க விரும்பல. ஹல்லேலூயா. என்னை உயர்த்துவீர், எனக்கு இன்னும் அதிகாரத்தை தருவீர். ஆனா நான் வளர 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 தாழ்ந்து மட்டும்தான் ஆண்டவரே இருப்பேன், தாழ்ந்து மட்டும்தான் ஆண்டவரே இருப்பேன். சொல்லுங்க, ஏன்னா எனக்கு உயர்வை தந்தது நீர், எனக்கு கிருபை தந்தது நீர். ஹல்லேலூயா. கிருபைனாலே, கிருபைனாலே, கிருபைனாலே
நான் வாழுகிறேன். பலத்தில் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை, உம் கிருபைதானே. இல்லை, உம் கிருபைதான். ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம். கிருபையினாலே, சத்தமா, கிருபையினாலே, கிருபையினாலே இயேசுவே. பலத்தில் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை, உம் கிருபைதானே. கவனிங்கள் அன்பு தேவ பிள்ளையே, ஈசாக்கை பகைத்த, வெறுத்த, அவனை ரொம்ப குறைவாய் மதிப்பு போட்டு தன்னோடு ரொம்ப சண்டைக்கு வா 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 அப்படின்னு அவனை அழைத்தவங்களோடு கூட ஈசாக்கு சண்டைக்கு போகவே இல்லை. கேராரு மேய்ப்பர் தங்களோட வழக்காடி இந்த துறவு எங்களுடையது என்ன அவன்கிட்ட ஃபைட் பண்ணாங்க. ஆனால் இவன் நினச்சிருந்தா அவனுடைய பலத்தை, அவனுடைய அதிகாரத்தை கொஞ்சமாவது பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவங்க எதிர்த்தாங்கன்னு சொன்னோன்னு அவங்கள விட்டுட்டு வந்துட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, ஈசாக்கோடே கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் எல்லாரும் வந்து எதை பார்த்தாங்க அப்படின்னா, நீ இவ்வளோ பெரிய பவருள்ள ஆளுன்னு எங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்சிருந்தா உங்களோட கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குதா, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பின்னணி இருக்குதா, ஐயோ இதுதான் உங்கள் பின்னணியா அப்படின்னு அவனுக்கு பின்னாடி இருந்த ஒன்னே ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. எதை அப்படின்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது நிறைய பேருடைய கண்களுக்கு முன்பாக நீங்க சின்ன ஆட்களா தெரிஞ்சீங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நீங்க தாழ்ந்து போகிறத பார்த்து பார்த்து பார்த்து, நீங்க அப்படியே இறங்கி இறங்கி போறதை பார்த்து நிறைய பேர் உங்களை மட்டமா நினைச்சது உண்மை. இவன்கிட்ட பவர் இல்லை, இவன்கிட்ட எதிர்க்கிறதுக்கு சக்தி இல்லை, இவன்கிட்ட வாய் பேசுறதுக்கு வாய் இல்லை, அதனால தான் இவன் தாழ்ந்து தாழ்ந்து போறான்னு உங்களை குறித்து ஒரு தவறான எண்ணம் அவங்க இருதயத்தில் வந்திருக்கலாம். நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், பாஸ்டர் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க, நானும் எனக்குள்ளேயும் பேச முடியும், என்னாலையும் எதிர்க்க முடியும், நான் அப்படி காமிக்கலைன்னா இன்னும் தலை மேலே ஏறி மிதிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்ற எண்ணம் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள வந்துட்டே இருக்கலாம். நான் இப்படி விடக்கூடாது பாஸ்டர், நான் இப்படி விடக்கூடாது, இப்படியே விட்டா இவங்க ரொம்ப பேசிடுவாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்க தாழ்ந்து போறது அது உங்க அபிஷேகம், நீங்க அப்படியே இருங்க. ஆனா வெகு சீக்கிரத்தில் உங்களை எதிர்க்கிற எதிரி, உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்க உன்னை பார்த்து பயப்படுவாங்க, அவங்க உன்னை பார்த்து அஞ்சு நிற்பாங்க. அது வேற யாரும் இல்லை, உங்க பின்னணியில இருந்து உங்களுக்காக வழக்காடுகிற, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற, உங்களுக்காக கிரியை செய்கிற, உங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கிற அந்த கர்த்தரை பார்த்து, இவர்களோட இருக்கிற பலன் சாதாரணமான பலன் அல்ல, இவர்களோடு இருக்கிற பலன் மனித பலன் அல்ல, கடவுளே இவர்களுக்கு துணையா நிற்கிறார் என்று அவர்கள் அறிய போகிறார்கள். உங்க கூட கர்த்தர் இருக்கிறத அவங்க பார்க்க போறாங்க, உங்க கூட தேவன் இருக்கிறத பார்க்க போறாங்க. எஸ், உங்க பலன் கர்த்தர் பலன் அவங்க பார்க்க போறாங்க. நம்புறவங்க கைய மேல உயர்த்தி, கிருபையினாலே கிருபையினாலே சொல்லுவோம், கிருபையினாலே நான் வாழுகிறேன். பலத்தில் மிகுதியோ
புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை, கிருபைதானே. சொல்லுங்க சத்தமா, இல்லை கிருபைதானே. இந்த நாள் முழுக்க உங்க வேலைக்கு போகும்போது, உங்க காரை கையில எடுக்கும்போது, உங்க டூ வீலரை தொடும்போது, உங்க சாப்பாட்டு மேசை மேல கை வைக்கும் போது, உங்க ட்ரெஸ்ஸை எடுத்து போடும்போது, உங்க வாயிலிருந்து உங்க இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை வரணும், கிருபையினாலே 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 நான் வாழுகிறேன். பலத்தின் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை, உம் கிருபைதானே இல்லை. சோ நாளைக்கு திரும்ப நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்றதுக்கு முன்னாடி இத ஒரு 500 டைமாவது உங்க வாயிலிருந்து சொல்லிட்டே இருங்க. எனக்கு பவர் கொடுத்தது யார் அப்படின்னா நீங்க தான் ஆண்டவரே. என்னுடைய எல்லா ஆசீர்வாதம் உங்க கையில தான் ஆண்டவரே இருக்குது. நான் வாழ்றது கிருபையினால, தகுதியே இல்லாத எனக்கு கொடுத்த gift தான்ப்பா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை வெற்றியாய் நடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுற வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. நாங்க நம்புறோம் இந்த ஜெபம் 21 நாள் முடியறதுக்குள்ள இங்க நிறைய நெகேமியாக்கள் எழும்ப போறாங்க. எங்க பட்டணத்துல நிறைய நெகேமியாக்கள் எழும்ப போறாங்க. எங்க தேசத்துல நிறைய நெகேமியாக்கள் எழும்ப போறாங்க. இந்த சத்தம் எந்தெந்த வீடுகளில் தொனிக்கப்படுகிறதோ, எந்தெந்த இடங்களில் கேட்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் நெகேமியாக்கள் எழும்ப போகிறதற்காய் எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எழும்ப போறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் உங்க சமூகத்துல வைக்கிறேன். நீங்க கேளுங்கப்பா, பதில் கொடுங்கப்பா. ஒன்னொன்னா ஜெபிக்கவே முடியாத அளவுக்கு ஜெப குறிப்பு எத்தனைப்பா. ப்ளீஸ்ப்பா, எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக நாங்க ஆண்டவரே முழங்கால நின்றுட்டே இருக்கிறோம். எங்க பவர் ஒன்றும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பேரை ஆசீர்வதிச்சு லட்சங்களை கோடிகளை கொடுத்து நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அவங்களுடைய செல்வங்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த ஆலயம் கட்டுவதற்கு பயன்படட்டும் ஆண்டவரே. நீங்க சிலருக்கு லட்சங்களையும் கோடிகளையும் கொடுத்திருக்கீங்களே, அவங்களுடைய செல்வங்கள் இங்க ஒரு தேவாலயம் எழும்புறதற்கு அது காரணமா மாறிடட்டும் ஆண்டவரே. இந்த இணைந்து கட்டுவோம், அந்த 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 தரிசனத்துல இணைந்திருக்கிற ஒருத்தர் கூட வெட்கப்படக்கூடாது, ஒருத்தர் கூட மன கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் செய்கிறதற்கு 1000 மடங்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார்ன்ற செய்தியை மட்டும்தான் எங்க காதுகள் கேட்கணும். பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறதற்கு எங்களுக்கு பலனை மட்டும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you.